ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை இப்போ நம்ம கொரப்பாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணால் போதும். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆனதும் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 4-5 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா இதே மாதிரி நல்லா வதங்கியிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்கணும். அப்போ தான் ரசத்தோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு தக்காளி நல்லாவே மையாக வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்படி நம்ம ஸ்பூனை வச்சு லைட்டாக குத்தி விட்டாலே நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கூட போட்டிருக்க வரமிளகாவும் தக்காளியும் எவ்வளோத்துக்கு வதங்குதோ அவ்வளோத்துக்கு ரசம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் கொஞ்சம் லைட்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். தூவி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரசம் ரொம்ப கொதி வரக்கூடாது. கொதி வந்துச்சுன்னா டேஸ்ட் நம்மளுக்கு ரசத்தோட டேஸ்ட் போயிடும். ஸோ லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரசம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.